இல்லப்பா, அழாதடா அழாதடா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? இந்த குழந்தைய அழ விடாம பண்ண ஒரு நாள்டா, ஒரே நாள்டா அவங்க அம்மா கிட்ட போயிடலாம்டா. அழாதடி 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 செல்லம். இங்க பாத்தியா கிச்சா பாத்தியா? ஓ ஓ ஓ ஓ அழாதடா அழாதடா செல்லம் அழாதடா. நானும் அழுவ அப்புறம் அழாத அழாத அழாத. ஓ ஓ ஓ என்கிட்ட கொடுமா. பாட்டி பாட்டி பாத்தியா? ஓ அழாத அழாத அழாத. பாட்டி பாரு பாட்டி பாரு. தூங்க கொஞ்ச நேரம் தூங்க அப்புறம் அழலாம். தூங்குடா செல்லம் அழாதடா அழாதடி செல்லம். குழந்தைய தூக்கிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஏமா குழந்தைக்கு பசிக்குதோ? இல்லையே குடுத்தேனே, குட்டி பால் குடுத்தேனே, குடிக்காம துப்புறதே. வானடா வானடா செல்லம் அழாதடா செல்லம். இப்ப நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? உங்களை யார் இந்த குழந்தையை தூக்கிட்டு வர சொன்னது? தாயை பிரிஞ்சா குழந்தை அழாம என்ன பண்ணும்? அதானே தாயும் பிள்ளையும் பிரிச்சு அப்படி என்ன கோவில்? சரி கோயிலுக்கு தானே போனேன். இப்ப அந்த தெய்வம் அக்கா பார்த்துச்சு, அது சிவனேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை அது சாமி. அம்மா அங்க புள்ள எங்க, அப்ப எங்கேயோ. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சோ இங்க வந்து பிறந்திருக்கு. இங்க தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு தவிக்குது. அங்க அந்த படுபாவி மகேஷ் ரோஜாவோட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பாவம் அவனை சும்மாவே விடாது. அவன் நாசமா போயிருவான். பொதுவாகவே பெண் பாவம் பொல்லாது. இது பெண் குழந்தை பாவம். டெஃபினட்டா அவனை சும்மா விடவே விடாது. ஏற்கனவே தாய்ப்பால் குடிக்காம நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இப்படி மூச்சு விடாம குழந்தை கத்திந்தா இந்த பாவம் அவனை சும்மா விடவே விடாது. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் இப்படி பயன்படுத்துறேன்? ஆளால கத்தாதீங்களே. குழந்தைய நம்ம தான் காத்துட்டாகணும். ஸ்னேகாக்கு ஒருவேளை தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போயிட்டாளன்னா எத்தனை வருஷம் ஆகுமோ? 1 வருஷமோ 2 வருஷமோ கிடைச்சா கூட இந்த குழந்தைய ஜெயிலே விட்டுட முடியும். இருக்கட்டும், ஜெயிலே போய் இருக்கட்டும். மகேஷ் பெத்த குழந்தை தானே. அவன் குழந்தை ஜெயில இருக்குன்னு நான் ஊர் பூரா போஸ்டர் மேல போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். அதை பார்த்து அவன் நாண்டுகிட்ட சாகணும். அழாத மக்களா. ராஜாச்சி அழாதடா அழாத அழாத அழாதடி செல்லம் அழாத. பேசாம குழந்தைய ஜெயில கொண்டு விட்டுலாமா? சார் மணி 10 ஆகுது. அந்த ஏரியா பக்கமே போக முடியாது. அதெல்லாம் உனக்கு தான் தெரியும். சார் சும்மா இருங்க சார். கொஞ்சம் சும்மா இருங்கோல. எல்லாம் அந்த கடங்கார பாவி மகேஷால வந்தது. அவன் மட்டும் மனசாட்சி உள்ளவனா இருந்திருந்தா இந்த குழந்தை அழறத கேட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பான். அவனுக்கு எதுமா மனசாட்சி? ராட்சச பையன், மாபாதகன். அவன் குடும்பமே விளங்காது. மிருகமா பிறக்க வேண்டிய ஜென்மம் தப்பி தவறி மனுஷனா பிறந்து தொலைச்சிட்டான். கையை ஓடல கால ஓடல குழந்தை இந்த கதறு கதறதே. அழகுறா செல்லம் அழகுறா. மகேஷ் அப்பா என்னப்பா மணி ராத்திரி 11 இவ்வளவு லேட்டா வர? எங்க போயிட்டு வர? இல்லப்பா எங்கேயும் இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை. ஓ 9 மணிக்கே பியூனு ஆஃபீஸை பூட்டிட்டேன்னு சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனானப்பா? இல்லப்பா நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு மேரேஜ். நேரம் ஆஃபீஸ்ல இருந்து அங்க போயிட்டு தான் இங்க வரேன். யாரு பேர் என்ன? சுந்தரராமா பையனுக்கா?
ஆமா. ஏன்னா அவர் தான் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுல பிரச்சனை என்னன்னா சுந்தரராமனுக்கு பையனே இல்லை, அவரும் இங்க இல்லை, சிங்கப்பூர்ல இருக்காரு. இல்லப்பா, அது வந்து எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கா இப்படி அடுக்கு அடுக்கா போய் சொல்ற? உண்மையை சொல்லுப்பா, எங்க போயிட்டு வந்த? உன் குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு, அதை பார்க்க போயிருந்தா தானே? இருப்பா. ஏன்பா ஏன் அழுகுற? நான் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. ஸ்னேகா ஜெயிலையும் குழந்தை வீட்டுல இருக்குப்பா. தாயும் செய்ய பிரிச்சுட்டப்பா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தேன். அந்த குழந்தை பசியால கதறி அழுகுதுப்பா. அதை பார்த்தோன்னே என் ரத்தம்ல சுண்டி போச்சுப்பா. அப்பா, தாயை பிரிஞ்சு அந்த குழந்தை எப்படிப்பா இருக்கும்? ஏன்பா நீ தானே ஸ்னேகாவை ஜெயிலுக்கு அனுப்புன, இப்போ அழுது என்ன பண்றது? நம்மால என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது பண்ணணும். என்ன? அப்பா, ஸ்னேகா மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவளை ரிலீஸ் பண்ணிடலாம்ப்பா. மகேஷ், ஆமாப்பா, பலாத்தோல்ல முள்ளு இருந்தாலும் அந்த பலாச்சோலைக்காக அதை நம்ம பாதுகாக்கிறதுல அதே மாதிரி தான் அந்த ஸ்னேகா நம்மளுக்கு எதிரியா இருந்தாலும் அந்த பச்சை குழந்தை எப்படிப்பா எதிரியா நினைக்க முடியும்? டேய், ஒரு குழந்தைய பெத்ததும் தத்துவ ஞானி ஆயிட்டேடா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து காணாம போயிடுச்சு. இந்த குழந்தையாவது பாதுகாத்தே ஆகணும்ப்பா. ஏன்பா, ஏன் அந்த குழந்தை மட்டும் தாய் இல்லாம அனாதையா வளரணும்? கூடாதுப்பா, கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்னேகா மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்க போறேன். நீங்க ஸ்னேகா மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்க கூடாது. வாபஸ் வாங்க நான் விட மாட்டேன். ரோஜா, நீ எப்பமா? ரோஜா, மழுப்பாதீங்க. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். திருட்டுத்தனமா போய் அந்த குழந்தைய பாத்துட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க அந்த குழந்தையோட அப்பா சொல்லிட்டு திரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த லட்சணத்துல அந்த ஸ்னேகா மேல அப்படியே பாசம் பொங்கிட்டு வருதா? நான் விட மாட்டேன் மகேஷ், நான் விட மாட்டேன். அந்த ஸ்னேகா வெளியில வரக்கூடாது. அவளுக்கு தண்டனை கிடைச்சாகணும். ரோஜா, ஏமா இப்படி கத்துற? அன்னைக்கு நீ தானே சொன்ன சேவா பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, தயவு செஞ்சு அவன் மேல கொடுத்திருக்க கேஸ வாபஸ் வாங்கிருங்கன்னு. அது மட்டும் இல்ல, மன்னிக்கிறதா மனுஷத்தன்மைன்னு வேற சொன்னேன். ஆமா சொன்னேன். நீங்களும் தானே சொன்னீங்க அவ வெளியில வந்தா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கெட்டு போயிடும், அவ ஒரு ராட்சசி அரக்கின்னு வர்ணிச்சீங்க. ஆமா சொன்னேன், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா இப்ப என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். ஆஹா, அதே மாதிரி தான் நானும் என் மனசை மாத்திக்கிட்டேன். ஸ்னேகா ஜெயில்ல இருக்கணும், அவளுக்கு தண்டனை கிடைக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த குழந்தைக்காக தான் நான் கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்றேனே தவிர சத்தியமா அந்த ஸ்னேகாக்காக இல்ல. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அவளுக்கு கை வந்த கலை. குழந்தைய வச்சு உங்களை இழுப்பா. என் புருஷனை விட்டு கொடுக்கிற எந்த காரியத்தையும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ரோஜா, அந்த குழந்தை அனாதையா வளருது. ஒன்னா அனாதையா வளராது. ஏன் அந்த குழந்தைக்கு வைதேகி மாமியா பாட்டி தானே போறதுக்கு? கிச்சா கிருஷ்ணமணி பாட்டி அந்த அந்த வரதன்ல ஒண்ணுக்கு 4 பேர் இருக்காங்க. அந்த குழந்தை நல்லதா வளரும். என்ன இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி வராது. ஏன் நீயும் குழந்தை பெத்தவ தானே? எனக்கும் தான் ஒரு பொம்பளையோட முதல் குணமே. அந்த செல்வியோட குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு என் குழந்தை தேடி தேடி ஓடுன. இப்ப அந்த சேவோட குழந்தைக்கு அந்த பாக்கியம் கூட இல்லாம துடிச்சிட்டு இருக்கு. ஏன் தாயும் செய்ய ஒன்னா சேர்ந்து ஜெயில இருக்க வேண்டியதுதானே? அதுக்கு தான் சட்டத்துல இடம் இருக்கே. நோ, அந்த பிஞ்சு குழந்தைய நான் ஜெயில வளர விட மாட்டேன். டேய், 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 மகேஷ், அப்பா, இருடா. நீங்க பேசாதீங்க. நான் கேஸ வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க கேஸ வாபஸ் வாங்குனீங்கன்னா அப்புறம் நான் வேற சில முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்ற? உங்களையும் என்னையும் பிரிக்கத்தான் அந்த ஸ்னேகா ஃப்ராடுத்தனம் பண்ணி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணான்னு அவ மேல கேஸ் போட்டீங்க. அதுல நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். அதனால நானும் ஸ்னேகா மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ரோஜா, வருவாங்கடே. மாமா,
உங்க 2 பேருக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன அனாவசியமா சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. மாமனார் புருஷன் உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கேன். ஆனா எனக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. என் புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு எனக்கு கூட தலையெழுத்து இல்ல. அப்படி ஒரு தலையெழுத்து இருந்தா அதை மாத்தி எழுதுற தைரியம் எனக்கு இருக்கு. நீங்க ஸ்னேகா மேல கேஸ் வாபஸ் வாங்குனீங்கன்னா நான் கேஸ் போடுவேன். அப்புறம் உங்களை மீறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொண்டாட்டியே புருஷனை மதிக்கலன்னு ஊர் உலகத்தை பேச வச்சிடாதீங்க. இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இந்த ஆபீஸ் விட்டு போயிடு. முடிஞ்சா இந்த ஊரை விட்டே போயிடு. ஏமா திடீர்னு வீட்டை காலி பண்றீங்க? என் மேல ஏதாவது கோவமா? நான் ஒன்றும் சொல்லலையேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு சென்னை பிடிக்கல. நான் எதிர்பார்த்து வந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. அதான் கோயம்புத்தூருக்கே கிளம்பி போயிடலான்னு. சரி, அப்புறம் உங்க இஷ்டம்மா. சரி, கொஞ்சம் இருங்க. இந்த மாசம் வாடகை போக மீதி அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். மகேஷ், நீங்க என்ன திட்டினீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை விட்டு போறேன். ஆனா உங்க கூட பழகின அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. மல்லிகா, வாங்க மகேஷ். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. என்னது மூட்டை கட்டிட்டு இருக்க? வீடை காலி பண்றியா? ஆமா, நீங்க தான் ஊரை விட்டு பொண்ணு அடிச்சு துரத்துட்டீங்களே. எனக்கு உங்களை விட்டா இந்த ஊர்ல வேற நாதி கிடையாது. போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களை பார்க்க முடியலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அந்த கஷ்டமும் தீர்ந்துருச்சு. ஐம் சாரி மல்லிகா. நீ என் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்காம உன் மேல கோவப்பட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், உன் மேல எந்த தப்பும் இல்லை. மறுபடியும் உன்னை ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். நிஜமாவா? இது கனவு இல்லையே. நிஜம். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. நீ ஸ்னேகா மேல கொடுத்திருக்க கொலை முயற்சி புகார வாபஸ் வாங்கணும். அப்புறம் உங்களை அடிச்ச கேஸ் என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க அதானே? இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா இல்ல. இந்த மர்டர் மோட்டிவ் பின்னாடி தூண்டுதலா இருந்தது புகழ்மணிதான்னு கோர்ட்ல சொல்லிடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம்? அதுக்கு காரணம் இருக்கு.
இந்த விஷயத்துல உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் பயப்படாத ப்ளீஸ். நீங்க இவ்வளவு கெஞ்சணுன்ற அவசியமே இல்லை. நீ இதுதான் செய்யணும்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் செய்வேன். தேங்க்யூ மல்லிகா, தேங்க்யூ வெரி மச். அப்போ அந்த டூலெட் போர்டு இந்த வீட்டுக்கு வாடகை கால் வந்தாச்சு. நான் தான். ஏமா என்ன? உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க. எங்க அம்மாவா? தெரியல, நீயே வந்து பாரு. அம்மா வந்துருவாளே பாரு, அம்மா வந்தாச்சு பாரு. அம்மா, குட்டிமா, பட்டுமா, எப்படிடா இருந்த என்ன விட்டுட்டு இவ்வளவு நேரம்? ஐயோ, அழாத அழாத அழாத. என்னடா, என்னம்மா அழாத அழாத. ஸ்னேகா, நேத்து ஒரு நாளே குழந்தை என்ன பாடா படுத்தி விடுத்துடி. அழுது அழுது பாவம் களைச்சு போயிடுத்து குழந்தை. ராத்திரி முழுக்க யாரும் ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடல தெரியுமா? அம்மா, குழந்தை இனிமே என் கூட இங்கே இருக்கட்டும்மா. காப்பகம் இருக்குமா? நீ வக்கீல் கிட்ட பேசிட்டு குழந்தை இங்கே வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு ப்ளீஸ். சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்னடா, எதுக்கு நீ அழற? சிரி சிரி சிரி. அதான் அம்மா கிட்ட வந்துட்டியே. ஸ்னேகா, உன்னை பார்க்க மகேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பேசிட்டு சீக்கிரம் அனுப்பிச்சிடணும். பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க. தேங்க்யூ. ஆ. மகேஷ், ஏன் இப்படி குழந்தைய ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? ஓஹோ, உன் குழந்தைய ஜெயில பார்த்தா உனக்கு மனசு வலிக்கிறதோ? என் குழந்தைய கொண்டு ஜெயில போட்டுக்கிற படுபாவி. அப்ப என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் வரேன். அம்மா, மகேஷ் இருங்க. மகேஷ், என்னம்மா நீ என்ன மனசு தேடி வந்தவரை இப்படி விரட்டுற? ஆமா ஆமா, இந்தா நீ குழந்தைய பிடி. நான் என் புருஷனோட கொஞ்சம் தனியா பேசணும். நீ போய் இங்க இருந்து. கொல்லாத புருஷன் புருஷன் கொலகார பாவி. நன்னா இருக்க மாட்டே நீ போடி. நல்லா இருக்கீங்களா மகேஷ்? நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸ்னேகா, நான் எது கேட்டாலும் நீ எனக்காக சேவியா? அதில் என்ன சந்தேகம்? என்ன கேள்வி கேக்குறீங்க மகேஷ்? உங்களுக்காக இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு தானே நான் இன்னைக்கு இப்படி நிக்கிறேன். இன்னமுமா நீங்க என்ன புரிஞ்சுக்கல? கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. என் உயிர் வேணுமா? அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு இப்ப தரத்துக்கு. ஸ்னேகா, நான் எது கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்காம நான் சொல்றது செய்யணும். தயங்காம செய்வேன். ஸ்னேகா, இந்த வெத்து பேப்பர்ல எனக்கு உன்னோட கையெழுத்து வேணும். ஏன் தயங்குற? இப்பதானே சொன்ன எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு. பேப்பரை கொடுங்க. இந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கியே. இந்த பேப்பரை வச்சு உன்னை என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும், அது தெரியுமா? மகேஷ், வாழ்க்கையே நம்பிக்கைதான். காலம் பூரா நம்ம இதயம், ரத்தம், மூளை, உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே நமக்காக தான் இயங்குறது. ஆனா நம்ம அது எதையுமே பார்க்கறது இல்ல. சாகர வரைக்கும் பார்க்கறது இல்ல. ஆனா அதை நம்பித்தான் நம்ம வாழறோம்.
நீங்க தான் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே. நான் உங்களை நம்புறேன். தேங்க்யூ ஸ்னேகா. ஏய் என்னது இது? என்னடி இது? நான் கிளம்புறேன் ஸ்னேகா. ஏய் படுபாவி, என்ன தர வாங்கிட்டு போற நீ? ஏய் என்னது அது? ஏய் என்னடி இது சொல்லு. மகேஷ் ஆ. வெத்த பேப்பர்ல என் கையெழுத்தை வாங்கிட்டு போறாரு. வெத்த பேப்பர்ல கையெழுத்தா? எதுக்கு? தெரியல. தெரியலையா? அடி பாவி, கொலைகாரன் கையிலேயே கத்தியை கொடுத்துட்டியடி. அவன் அதை வச்சு உன் கழுத்தை அறுத்து விடுவானே. ஏண்டி இப்படி அவன் விரிக்கிற வலையில எல்லாம் யோசிக்காம விடுற நீ? எதுக்கு இப்ப வெத்த பேப்பர்ல கையெழுத்து போட்ட? அவன் அதை வச்சு உன்னை தூக்கு மேடை கமிச்சிருவாண்டி. அம்மா வீணா புலம்பின்னு இருக்காதேம்மா, குழந்தைய கொடு. வாடி என் தங்கம். ஏண்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன் வாழ்க்கைய அவன்கிட்ட முதல்ல பறி கொடுத்த. அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட உன் மான மரியாதை எல்லாத்தையும் இழந்த. அது கூட பரவாயில்ல, போயிட்டு போறது. ஏன்னா அப்பெல்லாம் நீ தனி ஆளா இருந்த. நல்லதோ கெட்டதோ உன் தலை விதியோட முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குடி. இத பத்தி கூட யோசிக்காம அந்த அயோக்கிய நைட்ல வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கிய. பதில் சொல்லுடி, ஏன் அப்படி செஞ்ச? ஏ ஸ்னேகா, ஸ்னேகா, பதில் சொல்லிட்டு போடி. நம்பினார் கெடுவதில்லை. கிளம்பிட்டியாமா? சரி வா போலாம். ஏய் செல்வி நில்லு. என்னத்த? இந்த அனாதை கழுதையை சீவி சிங்காரிச்சிட்டு எங்கடி கிளம்பிட்டீங்க? புகழ்மணியை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? அதுக்காக தானே இந்த வக்கீல் வீட்டுக்கு ஜீவாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள கத்தாதீங்க என்ன? இத பார், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த அனாதைய எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டு வரனா இல்லையா? கன்னத்திலையும் நெத்திலையும் பொட்ட பாரு, திஷ்டி பூசணிக்காய்க்கு பொட்டு வச்ச மாதிரி. வாங்க சார், உங்க ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஏங்க, என் புள்ள புகழ்மணியை எப்ப ஜாமீன்ல எடுக்க போறீங்க? புகழ்மணிக்கு எதிராக நிறைய சதி நடந்துட்டு இருக்கு மேடம். என்னது சதி நடக்குதா? அப்படின்னா என் புள்ள புகழ்மணிய தூக்குல போட்டுருவாங்களா? என் புள்ள புகழ்மணி, புகழ்மணி. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இன்னும் கேஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தூக்கு கிக்கின்னுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. வக்கீல் சார், என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஸ்னேகாவை நிரபராதின்னு சொல்லி கேஸை விட்டு வெளியில எடுக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஐயோ கடவுளே, அவ ஆம்பளைங்களை மயக்கிறதுல கில்லாடியாச்சு. அப்பா, இப்ப எதிர்க்கட்சி வக்கீலையுமா மடக்கி போட்டுட்டான். அப்ப என் புகழ்மணி? எல்லா குற்றமும் செய்தது புகழ்மணி தான்னு இப்ப போலீஸ் பிளேட்டை திருப்பி போடுது. அதுக்கு பின்னாடி இருந்து மகேஷ் தான் இந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா மல்லிகா தானே ஸ்னேகாக்கு எதிராக புகார் கொடுத்தது. மகேஷ் பேச்சை கேட்டு மல்லிகாவும் இப்ப கட்சி மாறிட்டா. அவங்க பிளான் படி சரியா நடந்துட்டா ஸ்னேகா ரிலீஸ் ஆயிடுவா. புகழ்மணி சார் வசமா மாட்டிக்குவாரு. ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைக்கு எதிராக சதி பண்றாங்களே. நீங்க சொல்றது நியாயமா படலையே வக்கீல் சார்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற கதையல்ல இருக்கு. எல்லா தப்புக்கும் காரணம் அந்த ஸ்னேகா தானே. அந்த ஸ்னேகாவை எப்படி வெளியில விட முடியும்? ஆனா ஸ்னேகா புகழ்மணியை மாட்டி விட மாட்டாளே. ஆமா, இவ பெரிய ஜோசியக்காரி. ஸ்னேகாவுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டா. ஐயோ அத்தா, அது அப்படி இல்ல. ஸ்னேகா எதிரிய ஒளிய துரோகி இல்ல. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புகழ்மணி மேல அவளுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கு. ஆமா மாமா, அவ என்ன சாதாரண மரியாதையா கொடுத்திருக்கா? என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி போலீஸ் வரைக்கும் எல்லாம் மரியாதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. ஆனா இப்போ தன்னோட தலை தப்புனா போதும்னு நழுவ பாக்குறா. இருக்காதத்த, தண்டனைக்கு பயப்படுற கேரக்டர் அந்த ஸ்னேகா இல்ல. எந்த பிரச்சனைனாலும் தைரியமா எதிர்த்து நிப்பா. கோர்ட்ல ஜட்ஜே ஜாமீன் தரேன்னு சொன்னப்ப வேண்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு போனவ. ஸ்னேகா மனசை மாத்தி எப்படியோ சரி கட்டிட்டாங்க மேடம். என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா புகழ்மணி சாருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஸ்னேகா கையால் அடி வாங்கின மல்லிகா மனசையே மாத்திருக்காங்கன்னா ஸ்னேகா மனசை மாத்துறது எம்மாத்திரம். அதுக்கு முன்னால நாம எப்படியாவது ஸ்னேகாவை தடுத்து இந்த முயற்சியை முறியடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஸ்னேகாவை வெளியே விடுறதுக்கு நிச்சயமா ரோஜா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இவ வெளியில வந்தா நேரடியா பாதிக்கப்படுறது ரோஜா தான். ஸ்னேகாவும் புகழ்மணி எப்படியும் மாட்டி விட மாட்டா.
என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கும் ஸ்னேகாவுக்கும் நடுவுல எத்தனை சண்டை நடந்திருக்கு? நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. ஸ்னேகாக்கு கோவம் என் மேலதான் தவிர புகழ்மணி மேல இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க வக்கீல். என் பிள்ளைக்கு மட்டும் தண்டனை கிடைச்சது, அந்த மகேஷ் ஸ்னேகா 2 பேர் குடும்பத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன். பதட்டப்படாதீங்கம்மா. நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கேத்த மாதிரி முடிவெடுப்போம். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேம்மா. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. என்ன வைதேகி அம்மாவை காணோம்? மாமி ஏன் அழறே? ஏம்மா குழந்தைய கொடுத்துட்டு வர்றேன்னு தானே போனேன், ஏன் அழுதுகிட்டு வர்ற? குழந்தைய ஜெயில பார்த்ததுனால அழுக வருதோ என்னவோ. நியாயம் தானே, ஏற்கனவே பொண்ணு ஜெயில இருக்கா, இதுல பேத்தியும் ஜெயில இருந்தா நியாயமா அழுக வரத்தானே வரும். அந்த கடங்கார பாவி என் பொண்ணு வெளியில இருந்தப்ப அவ வாழ்க்கையை நாசம் பண்ணது போறாதுன்னு ஜெயிலுக்குள்ளே அவளை நிம்மதி ஏற்க விட மாட்டேங்கிறான். அவகிட்ட ஏதோ பேசி அவளை மயக்கி ஏதோ வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கான். அதை வச்சு நீ என்னெல்லாம் பண்ண போறோம்னா எனக்கு ஒன்றும் புரியல. வெத்து பேப்பர்ல கையெழுத்தா? யார மாமி சொல்றேன்? ஆமா, அந்த பாவி மகேஷ் ஸ்னேகாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்தான். என்ன தந்திரமா பேசி வெளியில அனுப்பிச்சுட்டு ஏதோ வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான். அவன் கேட்டாக்க இவ கூப்பாட போட்டு 4 பேரை கூப்பிடாம வெறும் பேப்பர்ல வெறுமே கையெழுத்து போட்டா அப்படி அதானே, ஏமாறவா இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவா இருந்துட்டே தான் இருப்பா. அவன் கேட்டானா இந்த ஸ்னேகா கழுதுக்கு எங்க போச்சு புத்தி? இவன் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடலாமா? ஏற்கனவே வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுதான் அந்த சினிமா ப்ரொடியூசர் நல்ல சிவத்துக்கிட்ட நாய்ப்படாத பாடுபட்டான். எலிவலையில இருந்து தப்பி புலிவலையில மாட்டின்ற கதையா கஷ்டப்பட்டு அந்த நல்ல சிவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப இந்த மகேஷ் கிட்ட மாட்டிக்கிட்டாலே. பட்டும் புத்தி வரலையே அவளுக்கு. படுபாவி என்ன அங்க இருக்க விடாம தடுத்துட்டு அடக்கிச்சா. நாங்க இருந்திருந்தா கையெழுத்து போட விடாம உயிரை விட்டாக தடுத்திருப்பேன். மகேஷ் அதுல என்ன எழுத போறானோ பகவானுக்கு தான் வெளிச்சம். அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த ஸ்னேகாக்கு தான் அறிவு இருக்கணும். அவன் குட்ட குடிஞ்சுனே இருந்தா ஒரு நாளைக்கு குடிஞ்சு போய் அதெல்லாம் பாதாளத்துல விழுந்துட வேண்டியதுதான். மாமி அன்னைக்கு அந்த மகேஷ் அடிச்சு அப்படியே விட்டு தப்பா போச்சு. தப்புதான், அந்த தப்ப சரி பண்ணிடுறேன். அவனை இன்னைக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னடா பண்ற? கிச்சா பேசாம இரு, கிச்சா. ஐயா, நான் கேட்க மாட்டேன்றானே. கிச்சா நான் அவனை விட மாட்டேன். எங்க போற சொல்லு. இது சும்மா இருடா. ஏற்கனவே மகேஷ் அடிச்சதுக்கு உன்னை கடிச்சு கொட்டிட்டு இருக்காவா? மறுபடியும் நீ அவன் அடிச்சுனா அவ வரம்புக்கு மீறி ஏதாவது முடிவு எடுத்துருவா. பேசாம இருடா. டேய் கோவப்படாதடா. ஏற்கனவே நீ மகேஷ் அடிச்சதுக்கு உன் நல்ல காலம் பேசாம விட்டாங்க. இல்லாட்டா போலீஸ் கேஸ் ஆயிருக்கு தெரியுமா? குர்ரா அந்த கட்டைய. கட்டை இல்லனா என்ன? என் கையாலேயே அவன் கழுத்தை நெரிச்சு நீ கொன்னுட்டு வந்துடுறேன். டேய் கிச்சா, டேய் கிச்சா சொல்றது கேளு. மாமி சொல்ற கேட்க மாட்டே நீ. டேய் கிச்சா, டேய் கிச்சா, கிச்சா. டேய் கிச்சா. இவன் என்ன பண்ணி தொலைக்க போறான்னு தெரியலையே. இப்போ உங்களுக்கு திருப்தியா? என்ன இவ? வழிவிடு. நில்லு ரோஜா. மகேஷ உதைக்க உங்க வீட்டுக்கு போனேன். அவ அங்க இல்ல. எங்க அவன்? அவரை பத்தி உனக்கிட்ட பேச்சு. அப்ப உன்கிட்ட பேசுறேன். வா வா போலாம். ஏய் விடுடா. என் கையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? விடுடா. ஐயோ, என்ன பெரிய எலுமிச்சை விளக்கு? சாமி தலையில எலுமிச்சம் தேய்க்கிறியா? நீங்க செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் மறந்துட்டு சாமி அப்படியே குளு குளுன்னு ஆடுவான்னு நினைக்கிறியா நீ? கிச்சா
என்னாச்சு உனக்கு? நான் உன் கையை பிடிச்சு இழுத்தா துடிக்கிறல்ல, ஆனா உன் புருஷன் ஊர்ல மத்த பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கணும் துடிக்கிறானே, அதுக்கு என்ன சொல்ற? என்ன உளற? மரியாதையா பேசு. கோவிலுக்கு வெளியே பாவத்தை பண்ணிட்டு உள்ள வந்து அர்ச்சனையும் பண்றேளே, உங்க பணக்கார புத்திய சாமி கிட்டயே காட்டுறேன். உன் தாலிக்கும் சேர்த்து கடைசி முறையா சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏன்னா உன் கழுத்துல இனி தாலி நிலைக்காது. நில்லு. உன் புருஷன் பண்ற அக்கிரமத்தை எல்லாம் தட்டி கேட்கிற தைரியம் உனக்கு இருக்கா இல்லையா? கோடையா அவன்கிட்ட நீ வாழறத விட அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு, இல்ல என்ன கொல்ல விடு. வாய மூடு. மகேஷ பத்தி பேசுற யோகிதை உனக்கு இல்ல. இது பார், உன் புருஷனுக்கும் ஸ்னேகாவுக்கும் தான் ஒட்டில உறவில்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் இந்த அயோக்கிய ஸ்னேகாவை பார்க்க ஜெயிலுக்கு போறான்? என்ன உளற? அப்போ அந்த விஷயமே உனக்கு தெரியாதா? உன் புருஷன் எதுக்காக ஸ்னேகா கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா? என்ன சொல்ற? ஸ்னேகாவை ஒழிச்சு கட்ட நீயும் உன் புருஷனும் என்ன சதி திட்டம் போடுறேன், அது எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல உங்க மொத்த குடும்பத்தையும் நிர்மூலமாக்கிடுவேன். ஏய், கோயிலுக்கு வந்து சும்மா பைத்திய மாதிரி கத்தாத. ஏன் புருஷன் எனக்கு தெரியாம ஸ்னேகாவை பார்க்க போயிருக்க வாய்ப்பே இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. நீ சொல்றத நான் நம்பல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா உண்மை இதுதான். இன்னைக்கு காலையில மகேஷ் ஸ்னேகாவை ஜெயில போய் பார்த்திருக்கான், வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான். இப்ப எங்கேயோ எனக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் கையெழுத்து வாங்கின வெத்து பேப்பர் இன்னும் 24 மணி நேரத்துல என் கைக்கு வந்து சேரணும். அப்படி வரல விபரீதமாயிடும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ. அந்த மனநிலைக்கு தான் நானும் வந்துட்டேன். இன்னும் 24 மணி நேரம் டைம். ஏற்கனவே நீ பெத்த பிள்ளைக்கு இன்னும் விட தெரியாம கோவில் கோவிலா சுத்தின்னு இருக்க. இப்ப நீ 5 மாசம் கர்ப்பிணின்னு எனக்கு தெரியும். உன் தலையிலயும் கால்லயும் அன்னைக்கு உருட்டுக்கட்டையால அடிச்ச எனக்கு உன் வயித்துல அடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? மிரட்டன் மட்டும் நினைக்காத, செஞ்சு காட்டுவேன். கொலை வெறியில இருக்க. வெத்து பேப்பர் வரணும், இல்ல நீ வெள்ளை புடவையோட நிப்ப. கிச்சு சொல்றது உண்மையா? அப்படின்னா மகேஷ் ஸ்னேகாவோட கள்ளக்காதல் மறுபடியும் தொழில் விட ஆரம்பிச்சிருச்சா? ஏதோ சொல்லணும் நீப்பா, என்ன? வர வர நம்ம பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குப்பா. நம்ம கைவிட்டு போன கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும். எந்த மாதிரி கைவிட்டு போன பழைய கான்ட்ராக்ட்ஸ் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க மகேஷ்? ஸ்னேகா மாதிரி பழைய கான்ட்ராக்டியா? ரோஜா, ஏன் மகேஷ் எனக்கு இப்படி அடுக்கடுக்கா துரோகம் பண்றீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? காலையில எங்க போனீங்க? காலையில நான் ஞாபகப்படுத்திட்டா ஜெயிலுக்கு போயிருந்தீங்க ஸ்னேகாவை பாக்குறதுக்காக. உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். உங்க பக்கம் சாத்தான் இருந்து காப்பாத்துற மாதிரி என் பக்கம் கடவுள் இருந்து என்ன காப்பாத்துறாரு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஏன் போய் ஸ்னேகாவை ஜெயில பாத்தீங்க? அட பாவி, எப்படா இது எப்படி நடந்தது? அப்பா, இவன் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. சும்மா ஒரு மனிதாபிமான அடிப்படையில மண்ணாங்கட்டி. மனிதாபிமானமாது தன்மானமாது. நேத்து ராத்திரி தானடா உனக்கும் ரோஜாவுக்கும் ஸ்னேகா விஷயத்துல பெரிய வாக்குவாதம் நடந்து முடிஞ்சது. ஏன்டா இப்படி நாய்வால் மாதிரி சுருண்டு சுருண்டு நிக்கிற? உன்னை திருத்தவே முடியாதா? அப்பா, தெரியாம கேக்குற. நான் நினைக்கிற விஷயத்தை செய்ய கூட எனக்கு உரிமை கிடையாதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். இப்போது உண்மையை சொல்றீங்களா இல்லையான்னு பாக்குறேன். மகேஷ், சொல்லிடுப்பா. ரோஜா ரொம்ப கோவமா இருக்கிறா. நீ ஏன் அவளை போய் பார்த்த? சொல்லிடு. எந்த காரணமும் இல்லப்பா. குழந்தை பெத்தவளாச்சே, ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதான் போய் பார்த்தேன். போய் அயோக்கியத்தனமான ஒரு போய். நீங்க ஸ்னேகா கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கல? வெத்து பேப்பர்ல கையெழுத்தா? அப்போ ரோஜா சொல்றது நிஜமா? அது ஏன்டா கேட்டப்போ சொல்ல? என்னப்பா நீங்களும் கூட சேர்ந்துட்டு புரியாம பேசுறீங்க? நான் எது எடுத்தாலும் விளக்க சொல்லிட்டு இருக்கணுமா? நான் என்ன எல்கேஜி போற ஸ்டூடெண்டா? ஆமாமா, நியாயமான காரணமா இருந்தா தானே சொல்ல முடியும். நம்ம குடும்ப நலனுக்காக அவகிட்ட கையெழுத்து வாங்கி இருந்தா மறைச்சிருக்க மாட்டாரு, தைரியமா சொல்லிருப்பாரு. சுயநலமா ஏதோ தில்லுமுள்ளு செய்யத்தானே இந்த கையெழுத்து வாங்கிருக்கீங்க மகேஷ். அது என்னன்னு சொல்லி தொலைங்கள. சந்தோஷமா இருந்த நம்ம குடும்ப வாழ்க்கைய இப்படி கொதறி போட்டு சுடுகார மாத்தி தொலைச்சிட்டீங்களே மகேஷ். ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? எந்த காரியம் எடுத்தாலும் அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்க. இங்க பாரு ரோஜா, நீ இப்படியே பேசிட்டு இருந்த
நம்ம குடும்ப நிம்மதி தான் போகும் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, இப்ப மட்டும் ரொம்ப நிம்மதியா வாழணுங்கிற நினைப்பு உங்களுக்கு. ஏய், நீ இப்படி தப்பா யோசிக்கிறதுனால தான் நீ நம்ம நிம்மதியா கெட்டு போகுது. நீ கொஞ்சம் தாராள மனசோட யோசிச்சு பாரு, நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. ஓஹோ, அப்படியா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க பழைய காதலியை சந்திக்க இவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்களே, என்ன காதலிச்ச சங்கரும் ஜெயில தான் இருக்கான். அவன் மேல இறக்கப்பட்டு உங்களுக்கு தெரியாம ரகசியமா அவனை போய் பார்க்க போனா, நீங்க சொல்ற இதே தாராள சிந்தனையோட பிரச்சனை பண்ணாம சகஜமா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? என்னடி சொன்ன? குலதாச்சி பொம்பளை அடிக்கிறேடா, உனக்கு அறிவு இருக்காடா? நீ எதுக்குமா அவன் கூட வாக்குவாதம் பண்ணி நிக்கிற? அடிக்கட்டும் மாமா, நல்லா அடிக்கட்டும். குற்றமுள்ள நெஞ்சு அத வார்த்தையால சமாளிக்க முடியல, கை நீட்டி அடிச்சிட்டாரு. ஏய், இதுக்கு மேல நீ பேசலன்னு வர அம்மாடி, என்ன இருந்தாலும் நீ பேசுறது ரொம்ப தப்புமா. அனாவசியமா மகேஷ் மறந்து போயிருந்த சங்கர் விஷயத்த மறுபடியும் கிளறது தப்பு. அதுதான் முடிஞ்சு போச்சு இல்ல, அது எதுக்கு ஞாபகப்படுத்துற? 1000 தான் இருந்தாலும் நீங்க அவரோட அப்பா தானே. உங்களுக்கு முதல்ல மகன், அதுக்கப்புறம் தான் நீதி நியாயம் மருமக எல்லாமே. அதான் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸ்னேகா பிரசவத்துக்கு நீங்க தான் மகேஷை கையெழுத்து போட வச்சீங்கன்றதை நான் மறக்கல, என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை மன்னிக்கவும் மாட்டேன் மாமா. மருமகளா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறா? ஆண்டவா, ஏன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பம் உருக்குலைஞ்சிடும் போல இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு ஸ்னேகா, நான் சொல்றது மட்டும் செய். எதிர்கேள்வி எதுவும் கேட்காத. வக்கீல் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஆமா சரின்னு மட்டும் தலையாட்டு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே? என்ன நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மகேஷ் வக்கீல் என்ன கேட்பாரு? உனக்கு அது தேவையில்லை. நான் என்ன சொன்னாலும் நீ செய்றேன்னு சொல்லியிருக்க. என்ன சொன்னாலும் மறந்துடாத. அடி சார் வாங்க. வாமா என் செல்லமே, வாமா. வாங்க சார். மல்லிகா கொலை முயற்சி வழக்கு விசாரணை ஆரம்பம். மல்லிகா மல்லிகா மல்லிகா. இந்த குழந்தை என்னோட குழந்தை தான் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஸ்னேகாவோட விசாரணை காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை அழுகிற சத்தம் இடைஞ்சலா இருக்கு. யாராவது வாங்கிட்டு போய் வெளியில வச்சுக்கலாமே. தேங்க்யூ யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க விசாரணை ஆரம்பிக்கலாம். ஸ்னேகா, நீங்க குழந்தை பெற்றிருக்கீங்க, உட்காந்து பேசலாமே. இல்ல பரவாயில்ல யுவர் ஆனர், நான் நிக்கிறேன், என்னால முடியும். யுவர் ஆனர், மல்லிகாவோட கொலை முயற்சி வழக்கில் சில திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. புகார் கொடுத்த மல்லிகா தனது வாக்குமூலத்தை
இப்போது மாற்றியுள்ளார். தன்னை கொலை செய்ய நடந்த முயற்சியின் பின்னணியில் இருந்தது ஸ்னேகா அல்ல, புகழ்மணிதான் என்று அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இல்ல இல்ல பொய் பொய். சைலன்ஸ் சைலன்ஸ். அத்தை உட்காருங்க. யுவர் ஆனர், அதற்கான வாக்குமூல கடிதத்தை கனம் கோட்டார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். யுவர் ஆனர், இது என் கட்சிக்காரர் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் ஜோடிக்கப்பட்ட பொய் புகார். இதை கோர்ட் நிராகரிக்க வேண்டும். பொய்யா உண்மையான்னு நான் விசாரிச்சுக்கிறேன். உங்களுக்கும் குறுக்கு விசாரணை செய்ய சந்தர்ப்பம் தருவோம். அது வரைக்கும் நீங்க உட்காரலாம் இல்லையா? வாக்குமூலத்தை மாற்றிக்கொண்டது மல்லிகா மட்டுமல்ல, ஸ்னேகாவும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கொலை சதியின் பின்னணியில் இருப்பது புகழ்மணிதான் என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஐயோ, நானா? நான் இப்ப இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தேன்? இதுல புது குழப்பமா இருக்கு. சீ, இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. மகேஷ், யுவர் ஆனர், அந்த வாக்குமூலத்தை ஸ்னேகாவுக்காக ஆஜராகும் வக்கீல் அவர்கள் கனம் கோட்டார் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஸ்னேகா, இந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டிருக்கிறது நீங்க தானே? ஸ்னேகா, இதுல இருக்கிறது உங்க கையெழுத்து தானே? ஸ்னேகா, இந்த வெத்து பேப்பர்ல எனக்கு உன்னோட கையெழுத்து வேணும். பேப்பரை கொடுங்க. ஆமா சொல்லு. ஆமா, என் கையெழுத்து தான்.